வணக்கம் நண்பா. நம்ம சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமான மற்றும் முக்கியமான ஒரு தலைப்பை பத்தி பேச போயிரும். நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க மனசுல என்ன ஓடிட்டு இருக்கு, அவங்க நம்மளை பத்தி என்ன நினைக்கிறாங்கன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லையா? இந்த வீடியோவில் நமக்கு நெருக்கமானவங்க மனசுல என்ன இருக்குன்னு ஈஸியா புரிஞ்சுக்க என்னென்ன நுட்பங்களை பயன்படுத்தலாம்னு பார்க்க போறோம். வீடியோ ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். கடைசி வரைக்கும் பாருங்க. இது ஒரு சின்ன வீடியோ தான். மறக்காம லைக் போட்டுட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் அழுத்திடுங்க. நுட்பம் 1. கண்ணிமைகளின் ரகசியம். பொதுவாக ஒரு மனிதன் ஒரு நிமிடத்திற்கு 6 முதல் 10 முறை கண்ணிமைகளை மூடி திறப்பதாக சொல்லுவாங்க. நீங்க உங்களுக்கு பிடிச்சவங்களோட எதிரில் உட்கார்ந்து பேசும்போது அவங்களோட கண்களை கவனமா பாருங்க. ஒருவேளை அவங்க ஒரு நிமிடத்திற்கு 10 தடவைக்கு மேல கண்ணிமைகளை மூடி திறந்தா கண்டிப்பா அவங்க உங்ககிட்ட ரொம்ப ஆர்வமா பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். ஒருத்தர் சுவாரஸ்யமா பேசும்போதுதான் அவங்களோட கண்ணிமைகள் அதிகமா மூடி திறக்கும்னு சொல்றாங்க. இதை வச்சு அவங்க உங்க கூட எந்த அளவுக்கு ஈடுபாட்டோட பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். நுட்பம் 2. பொய்ய கண்டறிய ஒரு சூட்சுமம். உங்களுக்கு பிடித்தவர்கள் உங்ககிட்ட பொய் சொல்றாங்களான்னு உறுதிப்படுத்த இந்த நுட்பத்தை பயன்படுத்தலாம். உதாரணமா, உங்களுக்கு பிடிச்சவர் நேத்து தியேட்டர் போனார்னு வச்சுப்போம். ஆனா நீங்க கேட்கும் பொழுது நான் போகவே இல்லைன்னு சொல்றாங்கன்னு வைங்க. அவங்க அப்படி சொல்லும்போது நீங்க உடனே இல்ல நீங்க நேத்து தியேட்டர் போயிருந்தீங்க எனக்கு தெரியும்னு சொல்லி நீங்களும் மறுபடியும் பேசுனீங்கன்னா அவங்களோட மூளை அதுக்கு தயாராகிடும். உதாரணமா, நீங்க அப்படி சொல்லும்போது அவங்களோட மூளை அதை நியாயப்படுத்த தேவையான கதைகளை எல்லாம் உருவாக்கிடும். அதனால அவங்க உங்களை ஈஸியா நம்ப வச்சிட வாய்ப்பு இருக்கு. இதுவே அவங்க பொய் சொல்றாங்கன்னு உங்களுக்கு சந்தேகம் வந்தா அவங்க சொன்ன உடனே ஒரு முதல் 3 வினாடிகளுக்கு எந்த எதிர்வினையும் காட்டாதீங்க. அவங்களோட கண்களை மட்டும் பார்த்துட்டு இருங்க. அவங்களால கண்டிப்பா அந்த பொய்யை தக்க வச்சுக்க முடியாது. ஏன்னா அவங்களோட மூளைக்கு நீங்க நம்பிட்டீங்களா இல்லையான்னு தெரியாம குழம்பிடும். குழப்பமான நிலையில அவங்க உளர ஆரம்பிப்பாங்க. அப்போ நீங்க ஈஸியா அவங்களுடைய பொய்யை கண்டுபிடிக்க முடியும். நுட்பம் 3. உடல் மொழி சொல்லும் கதை. நீங்க ஒருத்தரோட எதிரில் உட்காந்து பேசும்போது எதிரில் இருக்கவங்க அவங்களோட நாற்காலியில உங்களை நோக்கி கொஞ்சம் சாய்ந்து உட்கார்ந்து இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்க உங்க கூட ரொம்ப வசதியா உணர்றாங்கன்னு அர்த்தம். நீங்க சொல்றத ரொம்ப ஆழமா கேட்கறாங்கன்னு அர்த்தம். இதுவே அவங்க பின்னோக்கி சாய்ந்து ரொம்ப சாதாரணமாக உட்கார்ந்து இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு நீங்க பேசுறதுல ஆர்வம் இல்லைன்னு அர்த்தம். நீங்க எப்போ உங்க பேச்ச முடிப்பீங்கன்னு அவங்க காத்துக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். இப்படி உங்களுக்கு எதிரில் இருக்கவங்க எப்படி உட்கார்ந்து இருக்காங்கன்னு வச்சு உங்க உரையாடல் எந்த அளவுக்கு போகுதுன்னு நீங்க ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். நுட்பம் 4. போன் நம்பர் உண்மைதானா? 4வது ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு விஷயம். ஒரு பொண்ணு உங்ககிட்ட போன் நம்பர் கொடுக்கும்போது அந்த நம்பர் உண்மையானதா இல்ல போலியானதான்னு உறுதிப்படுத்த இந்த நுட்பத்தை பயன்படுத்தலாம். உதாரணமா, அவங்க போன் நம்பர் சொன்ன உடனே நீங்க அதே போன் நம்பரை கொஞ்சம் பிழையா மாத்தி அவங்க கிட்ட இதுதானா உங்க நம்பர் இன்னும் மறுபடியும் கேளுங்க. அவங்க அதுக்கு ஆமான்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பா அது ஒரு போலி நம்பர் தான். இதுவே அவங்க இல்ல நீங்க நம்பர் தப்பா சொல்றீங்கன்னு சொன்னாங்கன்னா அவங்க உங்ககிட்ட உண்மையான போன் நம்பரை தான் கொடுத்திருக்காங்க. இந்த 4 ட்ரிக்ஸும் கண்டிப்பா மத்தவங்களோட மனசுல என்ன இருக்குன்னு ஈஸியா கண்டுபிடிக்க உங்களுக்கு உதவும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் அழுத்திடுங்க.